தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் புதிய சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லாவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்ற முதல் நாளிலேயே சர்ச்சையையும் கிளப்பியிருக்கிறார். எமர்ஜென்சி காலகட்டத்தை குறித்து பேசி அது திடீரென சம்பந்தம் இல்லாமல் அதற்கு இரங்கல் தெரிவிக்க வைத்தது, அது குறித்து விமர்சித்தது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்த மூன்றாவது ஆட்சி ஓரளவுக்கேனும் மாறுபட்டதாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பும் ஊடக கருத்துக்களும் அறிவு சமூகத்தின் கருத்துக்களும் இருந்தன. சர்வாதிகார போக்கினை தொடர மாட்டார்கள், கொஞ்சம் சமரச போக்கு, இந்த கன்சென்சஸ், ஒரு பொது கருத்து உருவாக்குதல், இந்த அணுகுமுறையெல்லாம் இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை. நீங்கள் கேஜ்ரிவால் அவர்களுக்கு நடப்பதை பார்த்தால் முன்பு இருந்ததை விட அதிகமாக அரசு நிறுவனங்கள், குறிப்பாக இந்த டீப் ஸ்டேட் நிறுவனங்கள், சிபிஐ, ஐபி, இடி போன்றவை ஆயுதமயப்படுத்தப்படும். வெப்பனைசேஷன் என்பார்கள். அரசியலில் தங்களுக்கு பிடிக்காதவர்களை அடக்குவதற்கும் அழிப்பதற்கும் அந்த உபகரணங்கள் முன்பை விட மூர்க்கமாக பயன்படுத்தப்படும் என்பதற்கான சமீட்சைகள் வெளிப்படுகிறது. அவசர கால சட்டத்தை பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்ற எந்த தார்மீக தகுதியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அவசர காலம், ஆட்சி காலம் என்பது, எமர்ஜென்சி என்பது இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இருண்ட காலம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று காங்கிரஸ் கட்சியே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நிராகரிக்கிறது. வெளிப்படையாக அதை அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அது ஒரு ஜனநாயகத்தின் இருண்ட காலம் என்பதை ஏற்றுக்கொள்கிறது உள்ளுக்குள். அது காங்கிரஸ் கட்சியினுடைய, எனக்கு காங்கிரஸ் கட்சியோடு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜனநாயக உரையாடல்களை அனுமதிக்கிற ஒரு கட்சி. கருத்து வேறுபடுவது என்பதனாலேயே அவர்கள் உங்களை நிராகரிக்க மாட்டார்கள். இதை அது மேற்கத்திய ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பண்பு கூறு. நீங்கள் மிக கடுமையாக கருத்து வேறுபடலாம், அதற்காக உங்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் வரிந்து கட்ட மாட்டார்கள். அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகம் என்று வைத்துக் கொள்வோமே. ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு நீங்கள் பாருங்களேன், இந்த கவர்மெண்ட்லேயே நீங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் முடிந்து இஸ்லாமிய மக்களுக்கான இடம் என்பது இல்லை. இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்கு காரணம், ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று எல்லோரும் உள்ளடக்கப்படுவது, இன்க்ளூசிவிட்டி. 200 மில்லியன், அது உலகத்திலேயே 2வது பெரிய மக்கள் தொகை, இஸ்லாமிய மக்கள் தொகை. ஆனால் கேபினெட்டில் அவங்க இல்லை. அதே போல் முக்கியமான உச்சநீதிமன்ற பொறுப்புகளிலோ அல்லது துறைகளின் செயலர்கள் என்கின்ற இதிலேயோ, இராணுவ ஏற்பாடுகளிலோ அல்லது பாதுகாப்பு, அது சிஐஎஸ்எஃபாக இருக்கலாம், சிஎஸ்எஃப்ஆர் பார்டர் செக்யூரிட்டியாக இருக்கலாம், பிஎஸ்எஃபாக இருக்கலாம், இதிலெல்லாம் அவர்களுடைய எண்ணிக்கை திட்டமிட்டு மிகவும் குறைவுபடுத்தி கொண்டே வருகிறது. இதை எப்படி நீங்கள் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்னு சொல்ல முடியும்? ஏனைய சிறுபான்மை மக்கள், அது சீக்கிய மதத்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் அதிகாரத்தினுடைய இடங்களில் இடம் இல்லை. அப்போது நீங்கள் மதம் என்கின்ற அந்த ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நீங்கள் மிக மிக அதிகபட்சமாக உங்கள் தோழமை கட்சிகளோடு பார்த்தால் 50% வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறீர்கள். மிக மிக அதிகமாக என்றால் அது கூட இல்லை உங்களுக்கு. 43, 44 அந்த அவ்வளோதான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போது எஞ்சிய அந்த தொகுப்பிற்கு நீங்கள் இடமே தராமல் ஆட்சி நடத்துகின்ற ஒரு பாங்கு. இந்த சபாநாயகர் தேர்வில் கூட நீங்கள் துணை சபாநாயகர் நீங்கள், ஏன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே, தனி மெஜாரிட்டிங்கிறது உங்களுக்கு இல்லை. அப்போது ஒரு இணக்கப்பாடான அல்லது ஒத்த கருத்தை உருவாக்கக்கூடிய அணுகுமுறை என்றால் துணை சபாநாயகர் அவைத்தலைவர் பதவியினையாவது நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு தந்திருக்க வேண்டும். அப்போது இது எதுவுமே இல்லைங்கிறப்போ அது முன்பை விட மோசமான ஒரு சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. இதனுடைய பின்புலம் என்ன? இந்த தேர்தலை பற்றின ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், அவர்கள் ஒரு அசுரபல பெரும்பான்மையோடு வந்திருந்தால் அரசியல் சட்டத்தையே மாற்றியிருப்பார்கள்.
அந்த ஒரு அச்சுறுத்தலிலிருந்து பேராபத்திலிருந்து இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தவிர இப்போதைக்கு பெரிதாக எதையும் நாம் நம்பிக்கையோடு பார்ப்பதற்கு இல்லை. பட் ஆனால் நீங்கள் அரசியலமைப்பு சட்டம்ன்றீங்க, அதை தாண்டி எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்பையும் அவங்க கரம் கொஞ்சம் கூட இறங்கின மாதிரி தெரியல, இன்னமும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆடுறது உறுதியாக. ஏன்னா நம்ம அதான் சொல்லலைங்களா, எல்லா நான் மீண்டும் மீண்டும் சொல்வது பாராளுமன்றம் அவங்க நல்லாவே. இப்போ எனக்கு சில நேரங்களில் நிறைய ஐயப்பாடு வருது. இந்த தேர்தல் முடிவுகளை கூட ஒரு ஆர்எஸ்எஸ் தான் மிகச் சிறப்பாக திட்டமிட்டதோ, காங்கிரஸ் கட்சிக்கே தெரியாமல் காங்கிரஸ் கட்சி கூட ஆர்எஸ்எஸ் இயக்குகிறதோ என்கின்ற ஐயம் கூட எனக்கு வந்தது. ஏன்னா காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க. இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன், ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு உலக அளவில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு தான், டெமோக்ரஸி இஸ் ஒர்க்கிங் ஹியர் என்கின்ற ஒரு போலி தோற்றத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணம், இந்த இந்தியா என்கின்ற ஒரு ஏற்பாட்டிற்குள் தான் அவர்களினுடைய சனாதன ஒழுங்கு என்பது நிற்க முடியும். அந்த சனாதன ஒழுங்கு உலக அளவில் கடுமையான ஒரு எதிர்ப்பிற்கோ ரெசிஸ்டன்ஸுக்கோ உள்ளானால் அது சிதைவுறும். அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் அவர்களுக்கு மிக முக்கியம். அங்கேருந்து தான் இந்த மதவாதமே. இன்னைக்கு மதவாத வெறி பிடித்து இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக நாட்டில் ஒரு லிபரல் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வாழ்ந்துட்டு தான் இங்கே வந்து இவ்வளவு கேவலமான டிக்டேட்டர்ஷிப்பையும் புறக்கணித்தலையும் அவங்க விரும்புகிறாங்க. இது ஒரு இதை நம்ம கவனப்படுத்தணும். அதனால தான் நான் இப்போ சொல்கிறது, வெளிப்படையாகவே இந்த பாசிச சர்வாதிகாரத்திற்கு எதிரான போர் என்பது உலகு தழுவிய லிபரல் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸை வந்து மொபிலைஸ் பண்ணுற வேலை. உலகு தழுவிய இஸ்லாமிய நாடுகளை அணிதிரட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் என்று நான் நினைப்பதற்கு காரணமே வந்து, அந்த நாடுகளில் நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை உரிமைகள், அத்தனை நலன்கள் எதையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மக்களுக்கு, அமெரிக்கா வந்து உங்கள் நாடு கிடையாது. நீங்கள் அங்கே பொழைப்புக்கு போனீங்க, அந்த நாட்டிற்காக உழைத்து அங்கே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அங்கே வந்து அவ்வளவு வெறி பிடிச்ச மதவெறியை நீங்கள் வளர்த்து இங்கேயும் ஒரு மதவெறி அரசியலை நீங்கள். ஸோ ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் அ ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது காட்டிட்டாங்க. அதே நேரம் மோடியும் வந்து பழைய அந்த பவர்லேருந்து அவர் கொஞ்சம் இறக்கணும். இப்போ பழைய மாதிரி அவர் நம்மை நோக்கித்தான் அவர் இவ்வளவு அராஜகத்தோடு நடந்து கொள்ள முடியுமே தவிர ஆர்எஸ்எஸ் அமைப்போடு இனிமேல் அவ்வளவு அவர் சட்டாம்பிள்ளையாக நடக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவர் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். என்னை கேட்டால் ஒருவேளை 3 ஆண்டுகளில் அவர் மாற்றப்படலாம். மோடி இது என்னோட கணிப்பு. ஒருவேளை அவர் சிவராஜ் சிங் சௌஹான், பழைய மத்திய பிரதேச முதல் அமைச்சர், பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கின்றன. யோகியை அவ்வளவு எளிதாக விட மாட்டாங்க, இவங்களும் விட மாட்டாங்க. அமித்ஷா, மோடி கடுமையாக அதை என்னென்ன வழிகளில் அதை சீர்குலைக்க முடியுமோ அதை செய்வாங்க, அவரை விட மாட்டாங்க. இது பண்ணிட்டாங்க. மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஓரளவுக்கு அதை மட்டுப்படுத்திடுச்சு அவருடைய அதிகாரத்தை. அதே நேரம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராமலும் பார்த்து கொண்டது. இப்போ காங்கிரஸ் மட்டும் நிதிஷ்குமாரை சரியாக கையாண்டிருந்தால், அப்போ நிதிஷ்குமாரை எப்படி இவங்க அதை செட் பண்ணது யார்? காங்கிரஸுக்குள்ளே வந்து நிதிஷ்குமாரையும் மாயாவதியையும். நிதிஷ்குமார், மாயாவதி இந்த 2 ஆளுமைகளை மட்டும் மிகச் சரியாக காங்கிரஸ் கட்சி கையாண்டிருந்தால் இன்றைக்கு நாட்டில் அதிகாரம் மாறி இருக்கும். இது காங்கிரஸுக்கு தெரியாமல் போயிற்றா என்றால் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. எப்படி தெரியாமல்? இப்போ எனக்கு இந்த ஊரில் இருக்கிற எனக்கே தெரியுது. இப்போ ஒரு தேர்தல் கணக்கை நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அரித்மேட்டிக்ஸ், ஆர்கனைசேஷன், கெமிஸ்ட்ரி. இது அந்த மத்திய பிரதேசத்தையோ பீகாரையோ தெரியாத என்னால் கூட இங்கிருந்து கொண்டு நான் உங்களுக்கு இதே தமிழகத்தை நீ கேட்டப்போ சொன்னேன் இல்லைங்களா, அரித்மேட்டிக்ஸ் படி பார்த்தா நிதிஷ் பிஜேபி அணிதான் வரும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போது ஒரு சாமானியப்பட்ட ஒன்றுமில்லாத எனக்கே இவ்வளவு புரிதல் களத்தை பற்றி இருக்கிறது என்றால், ஒரு தேசிய கட்சியை இத்தனை ஆண்டுகள் நடத்தியவர்களுக்கு இத்தனை முறை ஆட்சி உங்களுக்கு தெரியணுமா, தெரிய வேணாமா? அரித்மேட்டிக்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகும் ஆகாதாங்கிறது தெரியணும்ல. ஏன் அந்த முயற்சி எடுக்கப்படலை? அதை சீர்குலைச்சது யார்?
என்னோட எண்ணப்படி காங்கிரஸுக்கு உள்ளேயே இயங்குகிற ஆர்எஸ்எஸ் சக்திகள் தான் இந்த ரெண்டையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்களோ. ஸோ பவருக்கு வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட்டது அப்படி இப்படின்லாம் நீங்கள் பேசிக்கலாம். பட் ரியல் பவர் உங்களுக்கு இல்லைல்ல, ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதுல்ல. மோகன் பகவத் மறைமுகமாக விமர்சிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இதை பொருத்தி பார்க்க முடியும். எதை மோகன் பகவத்தே பேசுறாரு, மணிப்பூரை பாருங்க, மணிப்பூரை பற்றி எரியுது அப்படின்றாரு. சரி, அது எல்லாமே தான் சொல்றீங்களா? இப்போ அவங்களுக்கு இந்தியா இஸ் அ ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி. ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் அ பேட் ஆர்கனைசேஷன், இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷனுங்கிற கம்யூனிகேஷன். ஏன்னா நீங்கள் உலகம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குது, இந்தியாவும் மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸையும் பார்க்குது. நீங்கள் இந்த அந்த அது பண்ணணும் அப்படிங்கிற அந்த சீக்கியரை படுகொலை செய்கிற அந்த முயற்சியில் அமெரிக்கா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, விட்டு கொடுக்கலல்ல. அப்போ இந்தியன் டீப் ஸ்டேட்டை நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வைப்போம். நான் முன்னாடியே ஒரு பேட்டியில் சொன்னேன், எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அத்துமீறல்களை அனுமதிப்பது என்பதை பற்றி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய உள் அதிகார அமைப்பு தான் டீப் ஸ்டேட்னு சொல்கிறது. வெளியில் தெரியறது இல்லை. இப்போ கனடா தில்லா தானே இருக்கிறாங்க அவங்க. இது பெரிய சந்தை தான், இந்தியா என்பது பெரிய சந்தை மார்க்கெட். அதனால தான் ஒரு அட்வான்டேஜே இருக்குது இந்தியாவுக்கு. பட் கனடா சொல்லுது, உறவு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ எங்கள் ஊரில் ஒரு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நீங்கள் வர முடியும்னா எந்த இடத்தில் நீங்கள் நிறுத்தப்பட வேண்டும், அதில் நாங்கள் தெளிவாக தான் இருப்போம். உங்கள் சந்தையெல்லாம் நல்லதாக எங்களுக்கு வேணும் தான், ஆனால் அந்த எல்லைகளை நீங்கள் மீறினீர்கள் என்றால் உங்களை நாங்கள் எப்படி வச்சுக்கணும். ஸோ அது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். அது ஏன்னா அவங்களுடைய உயர் சாதிய சனாதன கட்டமைப்பு என்பதற்கு ஐரோப்பா, வட அமெரிக்கா, கனடா, அமெரிக்கா நாடுகள் ரொம்ப முக்கியமாக வேணும். அந்த நாடுகளினுடைய அறிவு நிறுவனங்கள் இவங்க ஒன்றும் போய் கட்டி எழுப்ப மாட்டாங்க. ஆனால் அந்த கட்டி எழுப்பிய அந்த நிறுவனங்களினுடைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு நல்லா போய் படித்து அந்த நாட்டை உறிஞ்சணும்னா நல்லா உறிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால தான் அவர் அவங்களுக்கு நல்லா தெரியும், உலகத்தினுடைய உள் அதிகார அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் ஒரு ஸ்க்ரூட்டனிக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நான் யதார்த்தத்தில் பார்த்துருந்தானே, நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை கண்டும் காணாமல் நீண்ட காலம் விட்டிருந்தார். 1990 ஏறக்குறைய 2000 வரைக்கும் அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்கா தடை செய்திருந்த பிறகும் கூட கண்டும் காணாமல் தான் விட்டுருந்தாங்க. பட் என்னைக்கு அதை கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ எல்லா இடத்துலையும் டைட் பண்ணாங்க. அரசியல் ரீதியாக பரப்புரை செய்கிறவர்கள், நிதி உதவி கொடுத்தவர்கள், இங்கு பல அதிகார அமைப்புகள் தொடர்பு இருந்தவர்கள் அத்தனை பேர் மீதும் ஏதோ ஒரு வழக்கையோ ஒரு விசாரணையோ இடையூட்டம் செய்து இதே கதை தான் நடக்கும். இன்றைக்கி அங்கே இருக்கிற குஜராத்திகளும் மார்வாடிகளும் கண்ணா பின்னான்னு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஏதோ ஒரு கட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை டைட்டன் பண்ணணும்னா வேற ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய குஜராத்திகள் மார்வாடிகள் பெரிய ஆளுங்களை கொஞ்சம் டைட்டன் பண்ணாலே பல விஷயங்கள் வழிக்கு வரும். ஸோ மேற்குலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, அது ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும். அதனால தான் நாங்கள் மிகவும் ஒரு பொறுப்பான அமைப்பு, நாங்கள் ஒன்றும் அப்படி தப்பாக நடக்க மாட்டோம், வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்காக போடுற நாடகம் தான் இந்த பேச்சு. இல்லை, இன்னொரு பக்கம் பார்க்கணும். இப்போ நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவர்களுடைய அந்த சப்போர்ட்லேயும் தான் இப்போ பிஜேபி அரசு நிற்குது. அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு பார்த்தா எல்லா விஷயத்துலையும் இவங்க அமைதியாகவே தான் இருக்காங்க. சபாநாயகர் நியமனத்திலும் சரி, துணை சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காததுலையும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் எல்லாமே அதாவது எகெயின் இதெல்லாம் அவங்களுக்கு என்னென்னா சந்திரபாபு நாயுடு தெரியும். இப்போ இன்னைக்கு செய்தி பார்த்தீங்களா, ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸில் இணைவார். இப்போ இந்த முயற்சி கூட ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புல வேலையாக தான் இருக்கும், பிஜேபியை பண்ணும். நீங்கள் காங்கிரஸ் பக்கமாக அல்லது காங்கிரஸில் இணைந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்றாக இணைந்து விட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் ஏன்னா பழைய காங்கிரஸ்லேருந்து பிறந்த கட்சி தானே அது. இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் ஒருவேளை ஒரு சந்திரசேகர் ராவ் டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி காங்கிரஸோட சேரக்கூடிய ஒரு சூழலை வந்தாச்சுன்னா இரண்டாவது கட்சியாக பிஜேபி நிற்கும்ல. அதே போல் இங்கே ஆந்திராவில் அவர் காங்கிரஸில் சேர்ந்தாச்சுன்னா 5 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் நாயுடு காரு வெளியே வரவே மாட்டார். ஐயோ அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்து பெரிய த்ரெட்டு தானே. ஸோ அந்த த்ரெட்டை நீங்கள் இப்போ முன்னரையே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், அந்த அச்சுறுத்தலை முன்னாடியே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால்
இவரை காங்கிரஸுக்குள்ளே போகிற சேர வைக்கலாம்ல. இவர் காங்கிரஸில் சேராமல் தனித்து நிற்கின்றவரை ஒரு ஓராண்டு 2 காலகட்டத்தில் நாயுடு அவர்கள் வேறு நிலைப்பாட்டை யோசிக்கலாம். ஸோ அவங்க ரெண்டாவது இன்னைக்கு அவங்களுக்கு மாநில அரசை நடத்த வேண்டும், நிறைய பணம் வேணும், மக்கள் மத்தியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். எது என்றாலும் இன்றைக்கு வரி திரட்டுகின்ற அத்தனை வல்லமைகளும் ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. அதனால் அதைத்தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிகமாக பார்ப்பாரே தவிர இப்போதைக்கு எதற்கு நாம் ஒன்றிய அரசோடு மோதி நமக்கு என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தியினுடைய இந்த ராகுல் காந்தி ஒரு கிரேட் இன்ஸ்பைரருங்க. ராகுல் காந்தி இஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன் பில்டர். அவர் ஒரு கிரேட் இன்ஸ்பைரர். அவருடைய இன்னைக்கு நீங்கள் அந்த பாரத் ஜோடோ பயணங்கிறது மிகப்பெரிய மனநிலை மாற்றத்தை நாட்டு மக்களிடையே கொண்டு வந்தது. இளைஞர்களிடையே ஒரு புதிய எண்ணத்தை, ஜனநாயகம் ஈர்ப்பு. இதே இளைஞர்கள் தான் 2014 ஒட்டுமொத்தமாக மோடிக்கு பின்னால் சென்றவர்கள். அவர்களை கொஞ்சம் மடைமாற்றி கொண்டு வந்ததில் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. ஆனால் ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணாமல் நீங்கள் மத்திய பிரதேசத்தையோ ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அமைப்பை கட்டி எழுப்பணும். ஏன்னா நீங்கள் 2014 பிரியங்காவை கொண்டு வந்திருக்கணும், 24 இல்லை. அது காங்கிரஸ் பண்ண தப்பு. ஒரு வகையில் சொல்ல போனால் அவர் குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கு அந்த அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது. அதை வெளிப்படையாக குற்றச்சாட்ட முடியாது இந்த அமைப்பு அந்த அமைப்புன்னு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்திரா காந்திக்கு அவர்களுக்கு நடந்ததை போல, ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நடந்ததை போல உங்களுக்கும் நடக்கும் என்கின்ற அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது. நேரடி அச்சுறுத்தல் இல்லை, மறைமுக அச்சுறுத்தல் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ தான் வயநாடு கொண்டு வராங்க. ஏறக்குறைய அவங்க அந்த சாம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பிரியங்கா அவர்கள் வந்து நின்றுப்பாருன்னா இந்நேரம் அவங்க வந்து ஒரு பெரிய நேஷனல் லீடராக எமர்ஜ் ஆகிருப்பாங்க. ஏன் வரலைங்கிற கேள்விக்கு பின்னாடி எனக்கு கேட்டால் இந்த மறைமுக அச்சுறுத்தல் இருந்திருக்க வேண்டும். வந்தால் முடிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த செய்தியை போட்டு விடுவாங்கல்ல, உயர்மட்ட நட்பு வட்டங்கள் தொடர்புகளோடாக போகாதீங்க, முடிச்சிருவாங்க. இப்படி ஒரு நம்பகத்தன்மையோட காதில் போடுறப்ப எல்லாம் மனிதர்கள் தானே அடிப்படையில். அதனால் ராகுல் காந்தி இஸ் அ கிரேட் இன்ஸ்பைரர். பட் 2 விஷயத்தில் நான் சொல்ல, முன்னாடியே அவங்க பிரியங்கா காந்தியை கொண்டு வந்து ஒரு லீடராக, ஓகே நான் வந்து இந்த இன்ஸ்பைரிங் லீடராக இருக்கிறேன், ஒரு அமைப்பு லீடராக பிரியங்காவை முன்னாடி கொண்டு வந்திருந்தா கட்சியின் நேரம் அப்படி ஜேன்னு இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை பயிர்ந்து நன்றி.